இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மேக்ஸ் தான் பார்க்க போகிறோம். சுருக்குக வந்து பார்க்க போகிறோம். அதாவது சிம்பிளிஃபிகேஷன் வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? சுருக்குக சிம்பிளிஃபிகேஷன் பார்க்கலாம். ஆக்சுவலாக இதில் வந்து நான் நிறைய டைப் வந்து இருக்குது. சம்ஸும் வந்து நிறையா இருக்குது. ஓகேவா? நான் ப்ரீவியஸ் இயர் கொஷின்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ கொஞ்சம் பேசிக் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஷின்ஸ் போட ஆரம்பிக்கலாம். சரிங்களா? இப்போ பேசிக்காக சில விஷயங்கள் தெரியணும். இப்போ வந்து புதுசாக வரவங்களுக்கு கொஞ்சம் பேசிக்ஸ் தெரிஞ்சால் தானே நல்லாயிருக்கும். ஸோ பேசிக் வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சம்ஸ் போட ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? இப்போ ரெண்டு ரெண்டு நம்பர் வந்து இப்போ பின்னத்தில் இருக்குதுன்னா மேலே இருக்கிறத என்ன சொல்லுவோன்னா தொகுதின்னு சொல்லுவோமா? மேலே இருக்கிறது என்னது? தொகுதி அப்படின்னு சொல்லுவோம். கீழே இருக்கிறத என்ன சொல்லுவோம்? பகுதின்னு சொல்லுவோம். சரிங்களா? பகுதி. ஓகே. இப்போ ரெண்டு நம்பர் இப்படி இருக்குன்னா இப்போ இதை ரெண்டு ரெண்டு நம்பர் பின்னத்தில் இருக்குது. இதை வந்து இப்போ ப்ளஸ் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா எப்படி பண்ணணும்? ஏன்னா பகுதி வந்து வேறு வேறு இருந்ததுன்னா டேரெக்டாக அப்படியே ப்ளஸ் பண்ண முடியாது. சரிங்களா? அதுக்கு என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு வந்து பகுதியை வந்து சமமாக மாற்றணும். பகுதியை வந்து சமமாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் தான் மேலே இருக்கிறது வந்து ப்ளஸ் பண்ணணும். இப்போ இதுக்கும் எல்சிஎம் எடுத்து பாருங்கள். இப்போ 3க்கும் 5க்கும் எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? அதே தான் வரும். 3 ஒரு தடவை வரும், மீதி 5. 5 போட்டோன்னா 1 இப்படி வருமா? அப்போ 3 × 5 5 15. இப்போ எல்சிஎம் வந்து என்னது? 15. சரிங்களா? 15. இப்போது இதை வந்து இப்போ 15 எத்தனை தடவை இருக்கா? 5 தடவை இருக்கா? 5 15ன்னு வருமா? அப்போ மேலேயும் கீழேயும் என்ன பண்ணணும்? 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 2 10 ப்ளஸ் இங்கே 15 வரும்னா இங்கே என்ன பண்ணணும்? 3ஆல் மல்டிப்ளை பண்ணணுமா? ஸோ இங்கே 3ஆல் மல்டிப்ளை பண்ணதுனால மேலேயும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 12. சரிங்களா? அப்போ என்ன வருது? 22/15ன்னு வருது. இது வந்து பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டியது. சரிங்களா? இப்போ ஒரு பின்னத்தில் இருந்துன்னா அதை எப்படி ப்ளஸ் பண்ணணும்? பகுதி வந்து வேறு இருந்துன்னா அதுக்கு எல்சிஎம் எடுத்துட்டு பகுதி சமமாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ளஸ் பண்ணணும். சரிங்களா? இன்னொரு சம் போடலாம். இப்போ 4/6 ப்ளஸ் 8/2 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதுவும் வந்து பகுதி வேறு இருக்கா? இப்போ இதுக்கு வந்து எல்சிஎம் எடுக்கணும். அப்போ 6, 2 எல்சிஎம் எடுத்தனா வரும்? 2ஆல் போடலாமா? 2 6 1 2. இதை போட்டோன்னா என்ன வரும்? அப்போ 2 × 3ன்னு வருதா? 2 6. அப்போ எல்சிஎம் என்ன வருது? 6ன்னு வருது. இப்போ நம்ம டேரெக்டாகவே கண்டுபிடிக்கலாம். 6க்கு 2க்கு எல்சிஎம். இதை வந்து நல்லா பழகுனவங்களுக்கு தெரியும். டேரெக்டாக அப்படியே 6ன்னு போட்டுருவாங்க. இப்போ தெரியாதவங்களுக்கு வந்து இப்படி எல்சிஎம் எடுத்து போடுங்க. அதுக்கப்புறம் பழக நீங்கள் டக்குன்னு போட்டுருவீங்க. அப்போ 2 3 6. அப்போ எல்சிஎம் என்ன எடுத்திருக்கோம்? 6ஆ? ஓகே. இங்கே 6 இங்கே வருதுன்னா என்ன? 1ஆல் மல்டிப்ளை பண்ணாலே போதுமா? இப்போ மேலேங்கிடி 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4 ப்ளஸ் இங்கே 6 இந்த பகுதி வந்து 6ன்னு வரணும். என்ன பண்ணணும்? 3ஆல் மல்டிப்ளை பண்ணணுமா? ஸோ இங்கே 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறதுனால மேலேயும் 3ஆல் மல்டிப்ளை 8 3 24. அப்போது 28/6. புரியுதுங்களா? இப்போ பகுதி வேறு இருந்ததுன்னா எப்படி வந்து ப்ளஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சா? இப்போ வந்து மைனஸில் இருந்துச்சுன்னா இப்போ 2/3 மைனஸ் 4/8 இப்படின்னு பின்னத்தில் இருக்குது அப்படின்னாக்கா அப்போ மைனஸில் இருந்துச்சுன்னா அதே தான் எல்சிஎம் எடுத்துகிட்டு என்ன பண்ணுவோம்? 8க்கும் 3க்கும் எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? அதே தான் வரும். சரிங்களா? ஒரு தடவை அப்புறம் 8 போட்டோன்னாக்கா ஒரு தடவை இருக்குது. அப்போ 8 3 8 × 3 8 3 24ன்னு வந்துச்சா? அப்போ எல்சிஎம் என்ன வருது? 24 வருது. இப்போது பகுதியை வந்து சமம் வந்துருச்சா? இப்போ 24 இங்கே வருதுன்னா இது 3 வந்து எதால் மல்டிப்ளை பண்ணணும்? 8ஆல் மல்டிப்ளை பண்ணணுமா? ஸோ இங்கே 8ஆல் மல்டிப்ளை பண்ணதுனால மேலே 8ஆல் 8 2 16 மைனஸ் இங்கே வந்து 24னா 3ஆல் மல்டிப்ளை பண்ணணுமா? 8 3 24 வந்துருச்சா? அப்போ இங்கேயும் மேலே 3ஆல் மல்டிப்ளை நாமும் 12. சரிங்களா? இப்போ மைனஸ் பண்ண என்னன்னா 4/24 அப்படின்னு வரும். இதை சிம்பிளிஃபை பண்ணி போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ மைனஸில் இருந்தால் இப்படி தான் பண்ணணும். பகுதியை ஒரே இதாக பண்ணி வந்துட்டு இந்த அப்படியே மைனஸ் பண்ணி போட்டுக்க வேண்டியதுதான். சரிங்களா? இதே வந்து இப்போ வந்து மல்டிப்ளேயில் இருந்தால் எப்படி பண்ணுறது? இப்போ 2/3 × 3/2 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி இருக்குன்னா இது எப்படி மல்டிப்ளை பண்ணுது? அப்படி டேரெக்டாக மல்டிப்ளை 2 3 2 6 2 6 அப்படின்னு சொல்லி மல்டிப்ளை பண்ணி போட வேண்டியதான். இப்போ வந்துங்க 3/4 × 8/2 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது அப்படியே டேரெக்டாக 8 3 24 4 2 8 இது மல்டிப்ளை. சரிங்களா? இதே வந்து இப்போ டிவைடில் இருந்தால் எப்படி போடணும்? பின்னத்தில் வந்து டிவைடில் இருந்தால் எப்படி போடணும் பார்க்கலாமா? 1/5 டிவைடட் 3/7 இப்படி இருக்குன்னு வச்சுக்கிங்களேன். இதை எப்படி போடுறது? இது ஒன்றுமே கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து டிவைடில் இருந்தால் அது வந்து
அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து மல்டிப்ளேவாக மாற்றணும். மல்டிப்ளேவை எப்படி மாற்றணும்னா, இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற பின் இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படியே போட்டுக்க வேண்டியது. அப்படியே போட்டுக்கிட்டு இந்த மல்டிப்ளே வந்து நம்ம இப்படி டிவைட் பண்ண முடியாது, கஷ்டமாக இருக்கும்ல. அதனால் என்ன பண்ணணும், இதை ஃபஸ்ட்டு மல்டிப்ளேவாக மாற்றிக்கிறோம். மல்டிப்ளே போட்டோன்னா என்ன பண்ணணும், ஒன்றுமே கிடையாது. இந்த 2வது பின்னம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து தலைகீழாக போட்டு அப்படியே மல்டிப்ளே பண்ண வேண்டியதான். அதான் பின்னத்தை வகுத்தலை கொடுத்தாங்கன்னா இப்படி தான் போடணும். சரிங்களா. ஒரே ரேட்டு 5-15 பார்த்தீங்கன்னா இப்போது 1/, இப்போ 2/8 டிவைடட் 1/7 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதே தான். இப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு பின்னத்தை வந்து அப்படியே வச்சுக்கணுமா, 2/8. ஓகேவா. இது என்ன பண்ணுறோம், மல்டிப்ளேவாக மாற்றிக்கிறோம். மாற்றிட்டு என்ன பண்ணணும், இந்த பின்னத்தை அப்படியே தலைகீழாக போடணும். 1/7ங்கிறத 7/1ன்னு போட்டு அப்படியே மல்டிப்ளே போட்டால் ஆன்சரு. 7×2 = 14 ஓவர் 8. சரிங்களா. இப்போ டிவைடில் இருந்தால் இப்படி தான் பண்ணணும். ஓகேவா. அடுத்து என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, இப்போ பவரில் இருக்கிறப்போ எப்படி வந்து நம்ம போடணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ 2/4ன்னு இருக்குது இன்ட்டு 2/3 அப்படின்னு இருக்குன்னா, இப்போ வந்து அடிமானம் வந்து சமமாக இருந்து இப்போ அடுக்கு இருந்துன்னா இதை என்ன பண்ணணும்னா, அடிமானத்தை அப்படியே போட்டுக்கோங்க. அடுக்கு என்ன பண்ணணும்னா 4 + 3. இப்போ இன்ட்டில் இருந்தால் என்ன பண்ணணும், இந்த பவர் என்ன பண்ணணும்னா ப்ளஸ் பண்ணணும். சரிங்களா. இப்போ 2/7 அவ்வளோதான். இப்போது இப்போ 4/4 இன்ட்டு 4/2 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது என்ன பண்ணணும், பவர் என்ன பண்ணணுன்னாக்கா ப்ளஸ் பண்ணணும். 4 + 2 இப்போ 4/8. 4/6ன்னு வந்துடுமா, 4/6. சரிங்களா. அதே மாதிரி தான் இப்போது அடிமானம் இருந்தால் மல்டிப்ளேயில் இருந்தால், அதாவது மல்டிப்ளே இருந்தால் அடுக்கு என்ன பண்ணணும்னா ப்ளஸ் பண்ணணும். சரிங்களா. இப்போ 2 நம்பர் மல்டிப்ளே எதுனா அதோட அடுக்கு என்ன பண்ணணும், ப்ளஸ் பண்ணணும். அதான் இங்கே தெரிஞ்சுக்க வேண்டியது. சரிங்களா. இதே வந்து இப்போது 2 நம்பர் வந்து டிவைடில் இருக்குது. இப்போது 2/6 / 2/8 அப்படி இருக்குன்னு வச்சுக்கிங்களேன். இருந்தால் என்ன பண்ணும், 2/6 - 8. இந்த அடுக்கை வந்து என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். இப்போ 2/-2ன்னு வரும். சரிங்களா. அதாவது இப்போ 3 இப்போது இப்படி வருதுன்னு பார்த்திங்களேன். இப்போது 3/6 / 3/2 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும், டிவைடில் இருந்தால் என்ன பண்ணணும்னா அடுக்கை வந்து மைனஸ் பண்ணணும். 3/2 அப்படின்னு போட்டோம். 3/4ன்னு வந்துடுமா, அவ்வளோதான். அதாவது என்னென்னா மல்டிப்ளே இருந்ததுன்னா பவர் என்ன பண்ணணும், ப்ளஸ் பண்ணணும். டிவைடில் இருந்தால் என்ன பண்ணணும், பவர் வந்து மைனஸ் பண்ணணும். அதான் வந்து நீங்கள் இங்கே தெரிஞ்சுக்கணும். சரிங்களா. அப்புறம் வேறு என்னென்னா, இப்போது a/anything = 1 சொல்லுவோம். அதாவது இப்போது ஏதோ ஒரு நம்பர் கொடுத்து பவர் வந்து 0 வந்துன்னா அதோட வேல்யூ என்னென்னா 1 தான். சரிங்களா. இப்போ 5/0னாலும் 1 தான், 3/0னாலும் அதோட anything பவர் 0 வந்து என்னென்னா 1 தான் வரும். சரிங்களா. இது ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ ஒரு வேல்யூ இப்படி 3/-2ன்னு இருக்குன்னா இதை எப்படி எழுதலான்னா 1/3/2 அப்படி எழுதலாம். சரிங்களா. இப்போ மைனஸில் இருந்ததுன்னா அதை வந்து டிவைடில் கொண்டு வந்து எழுதலாம். அதான் இங்கே. சரிங்களா. இப்போ 4/-1 அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 1/4 அப்படின்னு எழுதலாம். சரிங்களா. அதே தான். இப்போ 3/-4 அப்படி இருக்குன்னா அப்போ 1/3/4 அப்படின்னா மைனஸில் இருந்தால் அதை வந்து இப்போ டிவைடில் இந்த மாதிரி எழுதலாம். அது சரிங்களா. இதை தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா. இப்போ பாருங்கள், 2/3 ஹோல் பவர் -2, 3/2 ஹோல் பவர் 2ன்னு இருக்குது. சரிங்களா. இது எப்படி சிம்பிளிஃபை பண்ணது, ஒன்றுமே இல்லை. இது அப்படியே டேரெக்டாக ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியதான் உள்ள. சரிங்களா. இப்போ 2/6 இன்ட்டு 3/2 4 வந்துருச்சா. இப்போது இப்போ நான் சொன்னல, இப்போ ஒரு நம்பர் பவரில் மைனஸில் இருந்ததுன்னா அது என்ன பண்ணலாம், டிவைடில் கொண்டு வந்து எழுதிக்கலாமா. அப்போ 1/2/6 இன்ட்டு 3/4. சரிங்களா. இப்போது என்ன பண்ணணும், 2/6 அப்போ 2 வந்து 6 டைம்ஸ் போடணும். 2 4 2 4 2 4 4 16 × 4 64. ஸோ 1/64ன்னு வந்துடுமா. இன்ட்டு 3 எத்தனை தடவை போடணும், 4 தடவை போடணுமா. 3 9 3 9 9 9 81. சரிங்களா. 81. அப்போது 81/64 அவ்வளோதான் ஆன்சர். சரிங்களா. இதை வந்து சும்மா சிம்பிளாக சொல்லி கொடுத்துருக்கேன். அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்து பார்க்க போகிறதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் இயர் உள்ள கொஷின் தான். சரிங்களா.
இது தேர்ட் சம் பாருங்கள். இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான். ஓகேவா? இப்போ 1/5 இது வந்து விகிதத்தில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ விகிதத்தில் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா என்ன பண்ணணும்னா, இந்த 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணணும், இந்த 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா? விகிதத்தில் கொடுத்துருந்தா இப்படி தான் பண்ணுவோம். இப்போ போடலாமா? 1/x இன்ட்டு 1/x ஈக்குவல் டு 1/5 இன்ட்டு 1/1.25. சரிங்களா? இது 2 மல்டிப்ளை பண்ணோன்னா 1/x² வந்துருமா? இது 2 மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? 6.25 வருமா? 6.25 வந்துடும். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண முடிக்கணும்? இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா எக்ஸோட வேல்யூ தான் என்னென்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம எக்ஸோட வேல்யூ தான் இதில் வந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுவோம், இங்கே பின்னத்தில் தசம எண்ணில் இருக்கிறனால நம்ம என்ன பண்ணோம், இந்த நம்பரை வந்து இந்த முழு எண்ணாக மாற்றிக்கலாம். சரிங்களா? இப்போது மேலேயும் கீழே என்ன பண்ணோம், 100ஆல் மல்டிப்ளை பண்ணிப்போமா? மல்டிப்ளை பண்ணால் மேலே என்ன வரும்? 100. இந்த பாயிண்ட் போயிடுமா? இப்போது 625 வந்துடும். சரிங்களா? இப்போ 1/x² ஈக்குவல் டு 100/625. இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஏன்னா நம்மளுக்கு எக்ஸ் தான் கேட்டிருக்காங்களா, ஸோ எக்ஸ் கேட்டிருக்கிறதுனால இப்போ 1/x² இருக்கிறதால வெறும் x² மாற்றினா என்ன வரும்? 625/100 வந்துடுமா? இப்போ தலைகீழாக மாறும். ஏன்னா இங்கே 1/x² இருக்க x² மாற்றும் போது தலைகீழாக மாறி வந்துடுமா? இப்போ நம்மளுக்கு என்ன தேவை? எக்ஸ் தான் தேவை. அப்போ இதுக்கு ரூட் எடுக்கணுமா? இப்போ 2க்கு ரூட் எடுத்தோன்னா வரும் 25/10 வருமா? இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாமா? 5 25 2 5 10. இப்போ 5/2 வரும். அதான் ஆன்சர். இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? எக்ஸோட வேல்யூ வந்து 5/2. சரிங்களா? அவ்வளோதான். புரிஞ்சிச்சா? ஒன்றும் கிடையாது. விகிதத்தில் கொடுத்துருந்தாங்கன்னா என்ன பண்ணணும், இந்த 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணணும், மேலே லாஸ்ட்டு இருக்கிற 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா? அப்போ அதனால் 1/x 1/5 இன்ட்டு 1/1.25. சரிங்களா? இதை மல்டிப்ளை பண்ணால் 1/x² வந்துடும். இது 2 மல்டிப்ளை பண்ணால் 6.25 1/6.25 வந்துடும். இந்த வந்து இப்போ புள்ளியில் இருக்கிறனால நம்ம என்ன பண்ணணும், மேலேயும் கீழே 100ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 100/625 வந்துடும். இப்போ இது வந்து 1/x². நம்மளுக்கு என்ன வேணும்? எக்ஸ் தான் வேணும். அப்போ x² வந்து எக்ஸாக மாற்றணும்னா இப்போ தலைகீழ அப்படியே மாறுங்களா? அப்போ இந்த நம்பர் மேலே போகும், இது 100 வந்து கீழே வந்துடும். அப்போ 625/100 போட்டுருவோமா? நம்மளுக்கு வந்து எக்ஸ் தான் தேவை. அப்போ 2க்கு ரூட் எடுத்தோம்னா 25 வரும். 625க்கு ரூட் எடுத்தோன்னா 25, 100க்கு 100 ரூட் எடுத்தோம்னா 10. இதை சிம்பிளிஃபை போட்டால் 5/2 வரும். ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து 5/2. சரிங்களா? அடுத்த சம் பாருங்கள். இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான். இப்போ நான் போடுறது எல்லாமே ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின் தான். சரிங்களா? இப்போது இங்கே வந்து என்ன வேல்யூ வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? அப்போது இந்த வேல்யூ என்னென்னா எக்ஸ்ன்னு எடுத்துங்க. 968 / 79 × 4 = 512. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா தெரிஞ்ச வேல்யூலாம் ஒரு பக்கம் வச்சுக்கோம், தெரியாத வேல்யூலாம் ஒரு பக்கம் வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம எக்ஸ் மைனஸ் 968 ஒரு பக்கம் வச்சுக்கலாம், 512. இந்த டிவைடு வந்து கீழே போயிடுச்சுன்னா என்ன வரும்? இங்கே வந்து என்னென்னா ஒரு நிமிஷம் இருங்க, இதை ஃபஸ்ட்டு டிவைடில் கொண்டு வந்துடுங்க. 968 இப்போ டிவைடில் இருக்கா? அப்போ டிவைடில் இதை கொண்டு வந்துட்டு இன்ட்டு 4ன்னு இருக்கா, = 512. ஓகேவா? இப்போது எக்ஸ் மைனஸ் 968 = 512. இங்கே டிவைடில் இருக்கா? இங்கே போகும்போது என்ன வரும்? மல்டிப்ளைப்பில் போகுமா? இங்கே மல்டிப்ளை இருக்கிறது கீழே வந்துடுமா? ஓகேவா? புரியுதா? அவ்வளோதான். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 4 4 4 மீது 1 2 8 மீதி 3 5 7 28 8 32. ஓகேவா? 128ன்னு வருதா? இப்போது 128 × 79 என்ன வரும்? 8 9 72க்கு 2 மீதி 7 9 2 18 18 19 20 21 22 23 24 25 5 மீதி 2 9 2 18 19 20 9 2 18 19 20 ஸோ
ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாமா? இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான். நான் போடுறது எல்லாமே ப்ரீவியஸ் இயரில் கேட்டால் தான் போடுறேன். சரிங்களா? இதில் வந்து இந்த வேல்யூ வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ அதை வந்து என்னன்னு எக்ஸ்ன்னு எடுத்துப்போமா தெரியாத வேல்யூவை 968 வகுத்தல் 79 இன்ட்டு 4 512. சரிங்களா? இப்போ என்ன பண்ணுவோம், இந்த டிவைடில் இருக்கிறத கீழே கொண்டு வந்துடுங்க. எக்ஸ் மைனஸ் 68 இந்த டிவைடை கீழே கொண்டு வந்துடலாமா? 79 இன்ட்டு 4 இருக்கா? ஓகேவா? 512. சரியா? இப்போது தெரிஞ்ச வேலையில் ஒரு பக்கம், தெரியாத வேலையில் ஒரு பக்கம் வச்சுக்கலாமா? இப்போது எக்ஸ் மைனஸ் 968 அப்படியே இந்த பக்கம் வச்சுக்கலாம். 512 இந்த டிவைடில் இருக்கிறது இங்கே போனால் மல்டிப்ளையில் மாறிடுமா? மல்டிப்ளை போய் இது கீழே வந்துடும். இப்போ இதை அடித்தா என்ன வரும்? 1 2 8 8 32. சரிங்களா? இப்போது 128 இன்ட்டு 79 மல்டிப்ளை பண்ணுமா? 8 9 72க்கு 2 மீதி 7 ஒரு 9 2 9 18 ஒரு 7 25 5 மீதி 2 ஒரு 9 9 9 2 11 8 56க்கு 6 மீதி 5 7 2 14 14 19க்கு 9 மீதி 1 ஒரு 9 9 என்ன பண்ணு 9 8 8. சரிங்களா? 8 56க்கு 6 மீதி 5 7 14 14 ஒரு 5 19க்கு 9 மீதி 1 ஒரு 7 1 8 2 11க்கு 1 மீதி 1 11க்கு 1 மீதி 1 10. சரிங்களா? அப்போ 10112 வருதா? இப்போ எக்ஸை மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு இதை வந்து மைனஸில் இருக்காது, இந்த பக்கம் தான் ப்ளஸ்ஸாக மாறிடுமா? இப்போது 10112ஓட 968 வந்து ப்ளஸ் பண்ணுங்கள். ப்ளஸ் பண்ண என்ன வரும்? 7 0 மீதி 1 ரைட்டா? 10க்கு 0 மீதி 1 8 சாரிங்களா 8 8 10க்கு 0 மீதி 1 1 1. சரிங்களா? ஆன்சர் வந்து 11080 இதான் ஆன்சர். சரிங்களா? இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து இதான். புரியுதா? ஒன்றும் கிடையாது. எக்ஸ் இங்கே வச்சுருக்கோமா, இங்கே டிவைடில் இருக்கிறத டிவைடில் கொண்டு வந்துட்டு இன்ட்டு 4 ஈக்குவல் டு இதை வச்சுக்கிறோம். பட் தெரிஞ்ச வேலையெல்லாம் ஒரு பக்கம், தெரியாத வேலையெல்லாம் இன்னொரு பக்கம் கொண்டு போயிடுறோம். ஸோ இந்த 79 இந்த பக்கம் போனால் மேலே போயிடுமா, மல்டிப்ளைவில் போயிடுமா, இந்த 4 வந்து கீழே வந்துடுமா. இப்போ இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணி போட்டோம்னா நம்மளுக்கு என்ன வருதுனாக்கா 10112ன்னு வரும். இப்போ இங்கே இருக்கிற அந்த 968 அந்த பக்கம் போனால் ப்ளஸ் 968 மாறணும். ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி போட்டோன்னா 11080ன்னு வந்துடும். சரிங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாமா? இந்த மாடல் வந்து நிறையா ப்ரீவியஸ் இயரில் வந்து கேட்டிருக்காங்க இந்த மாதிரி மாடல். சரிங்களா? ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் 1.45 இது 2க்கும் 4க்கும் 5க்கும் வந்து பார் போட்டிருக்காங்க. இதை வந்து P/Q வடிவில் வந்து எழுத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இந்த மாதிரி சம் வந்துச்சுன்னா என்னென்னா ஒன்றும் கிடையாது. இப்போ இந்த 1.45 என்ன பண்ணணும்னா இதை வந்து என்னென்னா இந்த 2 நம்பருக்கும் பார் இருக்குது. சரிங்களா? இப்போ என்ன பண்ணணும், இந்த நம்பரை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. 145 மைனஸ் இந்த எத்தனை நம்பருக்கு பார் இல்லையோ, இந்த 1ங்கிறதுக்கு தானே பார் இல்லை, இது 2க்கும் பார் இருக்குது. சரிங்களா? அப்போ அந்த நம்பரை மட்டும் மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ண என்ன வரும்? 144ன்னு வந்துடுமா? டிவைடட் எத்தனை நம்பருக்கு பார் இருக்கோ அத்தனை 9 வந்து சேர்த்துக்கணும். அவ்வளோதான் ஆன்சர். சரிங்களா? புரியுதா? இங்கே வந்து 1.45ன்னு இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறோம், அந்த நம்பரை அப்படியே மொத்தமாக எழுதிக்கோங்க. எழுதிட்டு எந்த நம்பருக்கு பார் இல்லையோ அந்த நம்பரை மைனஸ் பண்ணிக்கணும். மைனஸ் பண்ணிக்கிட்டு மைனஸ் பண்ண என்ன வரும்? 144ன்னு வந்துடுமா? டிவைடட் போட்டுட்டு எத்தனை நம்பருக்கு பார் இருக்கோ அத்தனை 9 வந்து போட்டுக்கணும். சரிங்களா? அவ்வளோதான். இப்போ வாங்க இன்னொரு இந்த மாதிரி இன்னொரு மாடல் பார்ப்போமா? 2.124 இப்போ இந்த 3 நம்பருக்கும் பார் இருக்குது. சரிங்களா? இதை எப்படி போடுவீங்க? அதே மெத்தட் தான். மொத்தமாக அந்த நம்பரை அப்படியே எழுதிக்கோங்க. எழுதிட்டு எந்த நம்பருக்கு பார் இல்லையோ அந்த நம்பரை மைனஸ் பண்ணணுமா? அப்போ 2வை மைனஸ் பண்ணணும். சரிங்களா? 2வை மைனஸ் பண்ண என்ன வரும்? 2122ன்னு வந்துடுமா? டிவைடட் எத்தனை நம்பருக்கு பார் இருக்குது? 3 நம்பருக்கு. அப்போ 3 9 போட்டுக்கணும். அவ்வளோதான். இதான் வந்து P/Q வடிவு அப்படின்னு கேட்டாங்கன்னா எழுதணும். இதே வந்து இப்போ நம்பரை போட்டு பாயிண்ட் வந்துச்சு. இப்போ 0 போட்டு பாயிண்ட் வந்துன்னா எப்படி எழுதணும்? 6 8 இப்படி இருக்குன்னு வச்சுக்கிங்களேன். ஒன்றுமே கிடையாது.
புரியுதா? இப்போ இந்த 2 இதுவும் புரிஞ்சிச்சிங்களா? இப்போ பாருங்கள், இதை பாருங்கள். 0.568 இருக்குது. ஆனால் இந்த 2 நம்பருக்கு மட்டும் தான் பார் இருக்குது. சரிங்களா? இதை எப்படி போடணும் அப்படின்னாக்கா, ஒன்றும் இல்லை, அதை அப்படியே அந்த நம்பரை அப்படியே எழுதிக்கோங்க. எழுதிக்கிட்டு இந்த நம்பருக்கு தானே பார் இல்லை, ஸோ அதை வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. மைனஸ் பண்ணுனா என்ன வரும்? 563ன்னு வந்துடுமா? டிவைடட் எத்தனை நம்பருக்கு பார் இருக்குது கீழே? 2 நம்பர். ஆனால் பாயிண்ட் வந்து 3 நம்பர் இருக்கா, அதனால் என்ன பண்ணணும், இந்த ஒரு 0 வந்து சேர்த்துக்கணும். சரிங்களா? புரியுதா? இந்த அதாவது பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை 9 சேர்த்துக்கிட்டோமா இங்கே. ஆனால் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 நம்பர் இருக்குது, ஆனால் பார் வந்து 2 நம்பருக்கு தான் இருக்குது. அப்போ பார் இருக்கிற 2 நம்பருக்கு 2 9 சேர்த்துக்கிறோம். மீதி இருக்கிறதுக்கு ஒரு நம்பருக்கு வந்து 0 வந்து சேர்த்துக்கிறோம். இதான் இங்கே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ இதே பாருங்கள். இப்போ 1.45 மேலே வந்து இப்போ பார் இருக்குன்னா இது எப்படி எழுதுவீங்க? இப்போ 145 அதை அப்படியே எழுதிக்கிட்டு எத்தனை நம்பருக்கு பார் இல்லை? இந்த 2 நம்பருக்கும் பார் இல்லையா? அப்போது 14 வந்து மைனஸ் பண்ணும். மைனஸ் பண்ணால் என்ன வரும்? 131 வருமா? ஓகே. மீதி இருக்குது இங்கே பார் பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்குது? 2 நம்பர். அப்போ 2 9 சேர்த்துக்கணுமா? சாரி, எத்தனை பார் இருக்குது? இந்த ஒரு நம்பருக்கு தானே பார் இருக்குது, அப்போ ஒரு 9 தான் சேர்த்துக்கணும். ஆனால் இங்கே வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர் இருக்கிறதுனால இங்கே வந்து ஒரு 0 சேர்த்துக்கணும். சரிங்களா? எத்தனை பார் இருக்கோ அத்தனை 9 சேர்த்துக்கணும். ஆனால் பாயிண்ட்டுக்கு அப்புறம் பார் இல்லாததுக்கு வந்து 0 சேர்த்துக்கணும். புரியுதா? இது இன்னொரு தடவை சொல்லிடுறேன். இப்போது 1.4 இந்த 4 4க்கும் 5க்கும் 2க்கும் சேர்த்து வந்து இங்கே பார் இருக்குது. அப்போ சேர்த்து பார் இருந்தால் என்ன பண்ணுவோம், இந்த நம்பரை அப்படியே எழுதிட்டு எத்தனை நம்பருக்கு பார் இல்லையோ அதை வந்து மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணால் என்ன வரும்? 144ன்னு வந்துடுமா? டிவைடட் இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்குது? 2 நம்பர் இருக்குது. 2 நம்பருக்குமே பார் இருக்குது. அப்போ 2 9 போட்டுக்கணும். சரிங்களா? அதே இங்கே பாருங்கள், 2.124ன்னு இருக்குது. இந்த 3 நம்பருக்குமே பார் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், இந்த நம்பரை அப்படியே எழுதிக்கிட்டு எந்த நம்பருக்கு பார் இல்லையோ அந்த நம்பரை இங்கே மைனஸ் பண்ணிக்கிறோம். மைனஸ் பண்ணால் 2122ன்னு வந்துடுதா? டிவைடட் இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை நம்பருக்கு? 3 நம்பர் இருக்குது. அப்போ 3 நம்பருக்குமே பார் இருக்குது. இங்கே வந்து என்ன பண்ணோம், 2 நம்பருக்கு பார் இருந்ததுனால 2 9 போட்டோம். இங்கே 3 நம்பருக்குமே பார் இருக்கிறதுனால 3 9 போட்டுக்கிறோம். சரிங்களா? அது அடுத்த சம் பாருங்களேன். 0.568ன்னு இருக்குது. இப்போ இந்த 6க்கும் 8க்கு மட்டும்தான் பார் இருக்குது, 5க்கு வந்து பார் இல்லை. அப்போ என்ன பண்ணணும், இந்த நம்பரை அப்படியே எழுதிக்கிட்டு பார் இல்லாத நம்பரை மைனஸ் பண்ணுவோமா? மைனஸ் பண்ணிக்கிட்டு இந்த நம்பர் போடுறோம். டிவைடட் இங்கே எத்தனை நம்பருக்கு பார் இருக்குது? 2 நம்பருக்கு தான் பார் இருக்குது. அப்போ 2 9 போட்டுக்கிட்டு ஆனால் இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 நம்பர் இருக்கா, அந்த ஒரு நம்பருக்காக ஒரு 0 வந்து சேர்த்துக்கிறோம். சரிங்களா? அதே இங்கே பாருங்கள், 1.45 இந்த 5க்கு மேலே தான் ஒரு 5க்கு மட்டும்தான் பார் இருக்குங்க. அப்போது 145 எடுத்து எழுதிக்கிட்டு மைனஸ் பார் இல்லாத வந்து 14க்கு இப்போ 1க்கும் 4க்கும் இல்லையா? அப்போ 14ன்னு போட்டு மைனஸ் பண்ணிங்கன்னா 131 வந்துடும். டிவைடட் இங்கே எத்தனை நம்பருக்கு பார் இருக்குது? ஒரு நம்பருக்கு தான் இருக்குது. அப்போ ஒரு 9 போட்டுட்டு இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஆனால் 2 நம்பர் இருக்குது. அப்போ அதனால் இன்னொரு 0 வந்து சேர்த்துக்கோ. அப்போ இங்கே 2 நம்பர் வந்துடும். அதாவது கீழே வந்து இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை நம்பர் இங்கே வரணும். சரிங்களா? இப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் 4 5 2 நம்பர் இருக்கா, 2 9 வரணும். 2 நம்பர் வந்துருச்சா? இங்கே 3 பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 நம்பர் இருக்குது. அப்போ 3 9 போட்டோம். இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 நம்பர் இருக்கிறதுனால ஆனால் பார் வந்து 2 நம்பருக்கு தான் இருக்குது. அதை 2 9 போட்டுட்டு ஒரு நம்பருக்காக 0 போட்டுக்கிறோம். அதே தான் இங்கேயும். புரிஞ்சிச்சா?